பிரித்தானியாவில் விசா விதிகளில் புதிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் அங்கு தங்கியிருக்கும் வெளிநாட்டினருக்கு இதனால் ஏற்படும் தாக்கங்கள் பற்றி பிபிசி செய்தி சேவையிடம் பல இலங்கையர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தற்போது வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டு வரும் கால வரையறையற்ற குடியிருப்புக்கான அனுமதி பெறுவதற்கான குறைந்தபட்ச கால அளவை 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தலாம் என பிரித்தானிய உள்துறை செயலாளர் முன்மொழிந்துள்ளார். இந்த முடிவு பிரித்தானியாவில் உள்ள இலங்கையர், இந்தியர்கள் உட்பட நாடற்றவர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரை பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்துள்ள சுமார் 26 லட்சம் பேர் இந்த புதிய சட்டத்தால் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளனர். ஆனால் இந்த விதிகள் ஏற்கனவே நிரந்தர வேலைவாய்ப்பு உரிமம் பெற்றவர்களுக்கு பொருந்தாது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி இந்த வசதியை 5 ஆண்டுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்களின்படி இந்த கால வரம்பு 10 ஆண்டுகளாக உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சட்டம் தொடர்பான தாம் பாதிக்கப்படலாம் என பிரித்தானியாவில் 4 ஆண்டுகளாக வாழும் இலங்கை குடும்பம் ஒன்று தெரிவித்துள்ளது. தனது 3 குழந்தைகள் மற்றும் கணவருடன் பிரித்தானியாவில் வசித்து வரும் நிலையில் இந்த சட்டம் தொடர்பாக கேள்விப்பட்டதிலிருந்தே இது ஒரு உளவியல் சுமையாக இருந்து வருவதாக காஞ்சனா ரணசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது சுகாதாரத்துறையில் வேலை செய்து வரும் காஞ்சனா இந்த புதிய சட்டத்தின் கீழ் ILR வசதி செயல்பாட்டுக்கு வரும் காலம் 15 ஆண்டுகளாக நீட்டிக்கப்படும் என கருதுகிறார். எனது மூத்த மகள் பல்கலைக்கழகத்திற்கு சென்றால் 2029இல் நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்போம். ஏனெனில் அவரின் விருப்பப்படி மருத்துவராக வேண்டும் என்றால் ILR வசதி இல்லாமல் நாங்கள் மிகப்பெரிய தொகையை செலுத்த வேண்டி இருக்கும் என அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு தங்களின் குழந்தைகளை கடுமையாக பாதித்துள்ளது என குறிப்பிடும் அவர், இந்த அறிவிப்பு வந்த அன்று இரவே தனது குழந்தைகள் என்னிடம் வந்து, அம்மா எங்களுக்கு இலங்கை பிடிக்கும், எங்களுக்கு சென்று திரும்ப வேண்டும், ஆனால் நாம் இலங்கையில் குடியேற முடியாது என கூறுகிறார்கள். நாம் வேறு ஏதேனும் நாட்டுக்கு செல்ல முடியுமா என்றும் குழந்தைகள் இணையத்தில் தேடி வருகின்றனர் எனவும் காஞ்சனா தெரிவித்துள்ளார். இதுபோன்று பல இலங்கையர்கள் தமது மனக்கவலையில் BBC செய்தி சேவையிடம் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.